ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை நம் படைகள் தாக்கி அழித்தன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் ராணுவம் நம்மிடம் கெஞ்சியதை அடுத்து இந்தியா தாக்குதலை நிறுத்தியது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்றது போன்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அந்நாட்டு அரசும் ராணுவமும் ஈடுபட்டுள்ளன. 4 நாள் நடந்த சண்டையின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி கூறினார். ஆனால் பாகிஸ்தான் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அங்கு வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மத்தியில் பேசினார். சிந்து நதிநீர் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அங்கு இந்தியா அணை கட்டினால் அதை குண்டு வீசி தகர்ப்போம். ஒருவேளை சண்டையில் நாங்கள் வீழ்வோம் என உணர்ந்தால் எங்களுடன் சேர்ந்து பாதி உலகமே அழியும் நிலையை ஏற்படுத்துவோம். நாங்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடு என்பது அனைவருக்கும் தெரிந்ததே என பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவை அதன் கிழக்கு பகுதியில் துவங்கி மேற்கு நோக்கி அழிப்போம் எனவும் மிரட்டல் விடுத்தார். அசீம் முனீரின் அணு ஆயுத மிரட்டல் பேச்சுக்கு AIMIM கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுதீன் ஒவைசி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஒவைசி கூறியதாவது: பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் அணு ஆயுத மிரட்டல் பேச்சு கண்டிக்கத்தக்கது. அமெரிக்கா இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு. அங்கு அமர்ந்து கொண்டு அசீம் முனீர் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கிறார். அசீம் முனீர் பேசுவது ஒரு நாட்டின் ராணுவ தளபதியின் பேச்சு போல் இல்லை, தெருவோர நபர் பேசுவது போல் உள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கவனமாக செயல்பட வேண்டும். பாகிஸ்தானால் எப்போதும் நமக்கு தலைவலிதான். எனவே அரசு தயாராக இருக்க வேண்டும். எல்லா சூழல்களையும் எதிர்கொள்ளும் வகையில் ராணுவத்திற்கான பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டும் என ஒவைசி கூறினார். पाकिस्तान आर्मी चीफ की जो जबान है और जो धमकियां वो दे रहे हैं भारत को, वो कंडेमनेबल है। और अफसोसनाक बात यह है कि भारत यूएस का एक स्ट्रेटेजिक पार्टनर है और यूनाइटेड स्टेट्स की सरजमीन में बैठकर वो भारत को न्यूक्लियर थ्रेट दे रहे हैं और बिल्कुल ही एक सड़क छाप आदमी की तरह की जबान इस्तेमाल कर रहे हैं। तो हमारा मानना यह है कि एक पॉलिटिकल मोदी गवर्नमेंट की तरफ से एक पॉलिटिकल रिस्पांस आना चाहिए। सिर्फ MA का स्टेटमेंट आया और साथ ही साथ हमको ये बात समझना है कि पाकिस्तान की आर्मी से और इनके डीप स्टेट से हमको हमेशा खतरा रहेगा। इसके लिए हमको अपनी जो डिफेंस बजट में जो हम लोग कम खर्चा कर रहे हैं उसको बढ़ाना पड़ेगा ताकि हम तैयार रह सकें।